இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா தான் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி கேட்குறாரு, ஏன்னா வண்டி யாரோ திருட்டாங்க, அதனால் எனக்கு எப்படியாச்சும் ஒரு வண்டி வேணும் அப்படின்னு. அப்போ தான் இவரும் கேட்குறாரு, நீங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுப்பீங்க இல்லை என் பிள்ளைங்களுக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கொடுப்பேன், அதுக்கு முதல்ல நீங்கள் என் வண்டி எப்படியாவது சரி பண்ணித்தாங்க அப்படின்னு. அப்போ தான் இவரும் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு சாக்லேட்லேயே ஒரு வண்டி மேக் பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க, யாருக்கெல்லாம் அப்போ பிடிக்கணும் பார்ப்போம். உங்களுக்கு அம்மா பிடிச்ச லைக் பண்ணுங்க, அப்போ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை 2 பிடிக்கணும் ஒரு ரெட் கார்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவரும் சாக்லேட்லேயே கிறிஸ்மஸ் தாத்தாயை பிடிச்ச மாதிரி ஒரு வண்டியை மேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் கிறிஸ்மஸ் தாத்தா கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சாக்லேட் தேவைப்படுது, நீங்கள் எப்படி அது தருவீங்களா அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வச்சுருக்கேன், நீங்கள் கேளுங்க, நான் எவ்வளோ வேணாலும் தரலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா கேட்குறாங்க, எனக்கு ஒரு 100 கிலோ போல சாக்லேட் வேணும், நான் அந்த சாக்லேட்டை எப்படி பார்த்தாலும் குழந்தைகளுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் கேட்குறாரு, நீங்கள் குழந்தைகளுக்குன்னா எந்த குழந்தைகளுக்கு கொடுப்பீங்க. அப்போ தான் கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்கிறாங்க, நீங்கள் போடைய வீடியோவில் நல்லதாட்டு கிறிஸ்மஸை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் மறக்காமல் சாக்லேட் கொடுப்பேன்